Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த உரிமையை ஸ்லாக்கியத்தை கொடுத்த போது அவருடைய பிரதிநிதிகளாக நாம் இந்த உலகத்தில் இருக்கும்படியாக ஒரு ஆத்தரைசேஷனை அவர் கொடுத்து விட்டார். பிரதிநிதியாயிரு, அதனால தான் என் நாமத்தை உபயோகப்படுத்துன்னு சொல்றேன், நான் இருக்கிறது போலவே நீ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய நாமத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இதை ஒவ்வொரு வசனமாய் நான் எடுத்து காண்பிக்கிறேன். முதலாவது என்னவென்றால், இது எங்க விளங்குகிறது என்று சொன்னால், நிருபங்களை நான் வாசிக்கும் போது சபையானது கிறிஸ்து அல்லது விசுவாசி கிறிஸ்து என்றே அழைக்கப்படுகிறான் என்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. கிறிஸ்துவோடு விசுவாசி இசைந்து விட்டபடினாலே, ஒன்றாகி விட்டபடினாலே, அவருக்குள் இவன் இருக்கிறபடினாலே, இவனுக்குள் அவர் இருக்கிறபடினாலே, அவன் இருவரும் ஒன்றா இருக்கிறபடினாலே, தேவன் விசுவாசியை பார்க்கும் போது அவனை பார்க்கிறதுல கிறிஸ்துவை பார்க்கிறார். ஆகவே சொல்றாரு, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்து. இரண்டாவது 1 யோவான் 4:17 அவர் சொல்லுகிறார் பிற்பகுதியிலே, ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ரொம்ப முக்கியம், அவர் இருக்கிற பிரகாரமாகவே. the present state and condition of Jesus Christ. இன்றைக்கு இயேசு எப்படி இருக்கிறார், உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு எப்படி இருக்கிறார், பரமேறின இயேசு, பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு எப்படி இருக்கிறார், அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் இவ்வுலகத்திலே, இந்த உலகத்திலே, இந்த உலகத்திலே, இந்த ஊரிலே இருக்கிறோம். இருக்க போகிறோம் அல்ல, இருக்கிறோம். அப்படித்தான் நாம் இருக்கிறோம். மூன்றாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தால் ஒரு காரியம் திட்டவட்டமாக விளங்குகிறது. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துவதன் மூலமாக விசுவாசிகள் இயேசுவின் இடத்தை இந்த பூமியிலே வகித்தார்கள் என்பது நிச்சயமாய் அங்கே விளங்குகிறது. ரொம்ப ஜாஸ்தி வாசிக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வாசித்தா போதும். அங்கே இயேசு போன பிறகு இயேசு போயிடல, இங்கே தான் இருக்கிறார் என்பதை இவர்கள் நிரூபித்து காண்பித்தார்கள். விசுவாசிகள் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துவதன் மூலமாக அவருடைய வல்லமை போயிடல, அவருடைய அதிகாரம் போயிடல, அவர் செய்த கிரியைகள் நின்று போய்விடல, அவர் இந்த பூமியில உலாவுகிறது இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு என்ன காண்பித்தார்கள்? இல்ல, அவர் இன்னும் இருக்கிறார், எங்கள் மூலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நிரூபித்து காண்பித்தார்கள். எப்படி காண்பித்தார்கள்? அவருடைய நாமத்தினாலே காரியங்களை செய்வதன் மூலமாக காண்பித்தார்கள். சில வசனங்களை வாசிக்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அந்த முடவனை எழுந்து நடக்க செய்கிறார்களவா, 6 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார்களாம். 6 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அலங்கார வாசலில் உட்கார்ந்து இருக்கிற மனுஷனை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. பிறகு எல்லாம் கேட்குறாங்க, ஜனங்கள்லாம் கூடி வந்து, எப்படியா நடந்தான் இந்த, எல்லாருக்கும் வந்து தெரியுமே, இங்கே உட்காந்து பிச்சை கேட்கிறவனாச்சு, எப்படி நடந்தான்னு கேட்கிறாள். 16 அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. எப்படி நடந்தான்னா, இயேசுவின் நாமம். இயேசு இருந்தாருன்னா இதை தான் செஞ்சிருப்பாரு, அந்த நாமத்தினால் நாங்கள் இதை செய்கிறோம். அப்புறம் பிறகு அங்கே ஆசாரியர்களும் தேவாலயத்து அதிகாரிகளும் கூப்பிட்டு விசாரிக்கிறார்கள். 4 அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அதுக்கு பதில் சொல்லுகிறார்கள் 10 உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சுத்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது என்று சொல்லுகிறார்கள். நாமத்தை உபயோகப்படுத்துறாங்க பாருங்க. இயேசு போயிட்டாரு, ஆனா இயேசு இங்கே தான் இருக்கிறார் என்பதை அவள் காட்டுகிறாள். இயேசு போயிட்டாரு, ஆனா நாங்கள் இப்பொழுது இயேசுவை போல இருக்கிறோம். இயேசு போயிட்டாரு, ஆனா இயேசுடைய இடத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். இயேசு போயிட்டாரு, ஆனா இயேசுடைய கிரியைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆனா அந்த பூமியில நாங்கள் இயேசுவை போல இருக்கிறோம் என்கிறதை காட்டுகிறார்கள் நாமத்தை உபயோகப்படுத்துகிறது மூலமாக. 17 ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு. நீங்கள் வேற ஏதாவது போதிச்சிங்க, உங்கள் மதம் மார்க்கெல்லாம் போதிச்சிங்க, ஆனால் அந்த நாமத்தை மட்டும் பேசாதீங்க. இந்த நாமத்தை வச்சு ஒரே ஒரு கலக்குனாங்க.
இந்த நாமத்தை வச்சு இயேசுவே அங்கே எருசலேமை சுற்றி வர்றாரு. இயேசுவே இந்த நாமத்தினால எருசலேமே தலைகளாகிறது. இந்த நாமத்தினால எருசலேமில் ஜனத்திரள் கூடுகிறது. இயேசுவை சுற்றி வந்த ஜனத்திரள் நின்று போகவில்லை. ஏனென்றால் இந்த நாமத்தின் மூலமாக இயேசு எருசலேமிலேயே உலாவிக் கொண்டிருக்கிறார். பேதுரு யோவான் போகிற இடமெல்லாம் அவர் போகிறார். அப்போஸ்தலர்கள் அவருடைய நாமத்தை கூறும் போதெல்லாம் அவர் அங்கே இருக்கிறார். அவருடைய வல்லமையின் செயல்கள் அங்கே நடைபெறுகிறது. இருக்கீங்களா? எல்லாம் பயமுறுத்தி அனுப்பிச்சா 30ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள் அற்புதங்கள் நடப்பிக்க செய்து பிணியாளிகளை குணமாக்க முடிய கரத்தை நீட்டி முடிய ஊழியக்காரனுடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திடலும் என்று ஜெபம் பண்ணார்களாம். 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதனம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? திரும்பவும் பிடிச்சி கேட்குறாங்க, இந்த நாமத்தை போதிக்காதுன்னு சொல்லியாச்சு, இந்த நாமத்தை வாயை திறந்து பேசாது, பேசினாலே ஏதாவது நடக்குது. வாயை திறந்து இயேசுன்னு சொன்னீங்கன்னா ஏதாவது நடக்குது. இயேசுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் பெரிய திரள் கூட்டமே போகுது, அங்கே பெரிய வல்லமை உண்டாகுது, முடவன் நடக்கிறான். இயேசுன்னு சொன்னால் அதில் பெரிய வல்லமை இருக்குது, அதனால் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கு. இயேசுன்ற நாமத்தை மட்டும் சொல்லாதன்னு நாங்கள் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷருடைய இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். 40ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் நாமத்தை மட்டும் விடமாட்டோம், அடியை வாங்கிக்கிறோம். இந்த நாமத்தை மட்டும் உயிரே எடுத்தாலும் இந்த நாமத்தை மட்டும் விட மாட்டோன்றாங்க. இருக்கீங்களா? கரெக்டாக விவரம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நாமம் இயேசுவனுடைய ஸ்தானத்தில் என்ன வைக்கிறது இந்த பூமியில. இந்த நாமத்தை உபயோகப்படுத்தும் மூலமாக இயேசுவின் இடத்தை நான் இந்த பூமியில எடுத்துக்கொள்ளுகிறேன். அதுதான் அந்த நாமத்தினுடைய மேன்மை. எத்தனை பேர் இயேசுவின் இடத்தை இந்த பூமியில் எடுத்துக்கொள்கிறீர்கள்? இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இன்னும் வெளியெல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. எத்தனை தெருக்கள்லேருந்து எத்தனை ஏரியாலேருந்து இந்த சென்னை பட்டணத்தின் மூலை முடுக்குகள்லேருந்து வந்திருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், எல்லா இடத்திலும் இயேசு உலாவுவதை போல இருக்க வேண்டும். வீட்டுக்கு வீடு இயேசு. ஹலோ, வீட்டுக்கு வீடு இயேசு, தெருவுக்கு தெரு இயேசு. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் போது அங்கே தேவனுடைய வல்லமை விளங்குகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் அல்ல. ஜனங்களை ஆண்டவரத்தில் கொண்டு வருவது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்? சாட்சியாக இருக்கிறது ஏன் கஷ்டப்படுறோம்னா, அந்த இயேசுவின் நாமத்தை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள இல்லை. இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்த ஆரம்பித்தால் அது எவ்வளவு சுலபம் என்பது நமக்கு விளங்கும். பேதுரு யோவானை கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா? ஹலோ, ஆண்டவரே இந்த எருசலேமை கலக்கம் ஆண்டவரே, அசையும் ஆண்டவர் என்றாங்களா? கிடையாது. போய் என்ன பண்ணாங்க? இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தினார்கள். இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்த அந்த ஊரே ஒரு வழியானது. திரளான ஜனங்கள் கூடி வந்து இதை குறித்து அறிந்து கொள்ள அவர்கள் விரும்பினார்கள். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமம் ஒவ்வொரு வீட்டிலும் விளங்கட்டும். இங்க வருகிற ஒவ்வொரு குடும்பமும் அவருடைய வீட்டுகளில், அவருடைய ஊர்களில், அவருடைய இடங்களில் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கட்டும். அதன் மூலமாக இயேசுடைய வல்லமை ஆங்காங்கே விளங்கட்டும். அநேகர் வந்து கேட்பாங்க, இயேசுவின் நாமத்தினாலே நீங்க ஜெபம் பண்ணும்போது சுகம் உண்டாகும், இயேசுவின் நாமத்தினாலே சிலருக்கு விடுதலையை நீங்கள் கொண்டு வர முடியும், இயேசுவின் நாமத்தில் சிலருக்கு சுகத்தை கொண்டு வர முடியும், இயேசுவின் நாமத்திலே நீங்கள் அற்புத அடையாளங்களையும் நீங்கள் இருக்கிற இடங்களில் நடப்பிக்க முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலை என்ன இருக்குதுன்னா, அவங்களுக்கு இயேசுவின் நாமம்னா என்னென்னு தெரியாதனால அவங்க யாரையா தேடிட்டு ஓடுறாங்க. தேடிட்டு ஓடி போய் அங்கே போய் அவர் யாராவது ஜெபம் பண்ணுவார்னு காத்து கிடக்குறாங்க. அவர் என்ன பண்ணாரு? இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபம் பண்ணுறாரு. இதுக்கு இவங்க பஸ் எடுத்து போய் காத்து கிடந்து தண்ணி இல்லாமல் சில நேரத்தில் காட்டில் கிட்டலாம் போய் காத்து கிடந்து 400-500 மைல் போய் காத்து கிடந்தா அவர் வர்றாரு. வந்தோடனே இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்றாரு. எல்லாம் சரியா போகுது. அப்போவாது விளங்குதா? அப்பவும் விளங்கல. வீட்டுக்கு வந்துட்டு திருப்பியும் பிரச்சனை வந்து திருப்பி பஸ் எடுத்து ஓடு, வேர்க்க வேர்க்க ஓடு, தண்ணி இல்லாமல் ஓடு, காட்டுக்கு ஓடு, லைனில் நின்று கடை, இந்த திருப்பியும் அவர்கிட்ட போன அவர்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் இயேசுவின் நாமத்தை குறித்து போதிக்கிறது கிடையாது. இயேசுவின் அவர் என்ன வச்சிருக்கிறார் பெருசா ரகசியம்? ஒன்றும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறார், இயேசுவின் நாமத்தில் காரியங்கள் நடக்கிறது. அதை உங்க வீட்டிலேயே உபயோகப்படுத்தலாமே நீங்க. ஹலோ, அதனால தான் நான் சொல்லுகிறேன், என்னுடைய மெசேஜ் வந்து கர்த்தர் நல்லவர், உங்களை இங்கிருந்து காஷ்மீர் வரைக்கும் அலைக்கழிக்கிறவர் அல்ல, ஒவ்வொரு தடவை தலைவலி வரும்போதும் இங்கிருந்து பெரிய லாங் டிஸ்டன்ஸ் கால் போட வைக்கிறவர் அல்ல,
உங்களுடைய விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் நீங்க எற்ற தூரத்தில் கூட வைக்கல. அவர் உங்க நாவலையே வைத்துட்டு வாயை திறந்தா போதும், எல்லாம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அப்படி வச்சிருக்காரு. ஆகவேதான் நான் மறுபடியும் பிரசங்கிக்கிறேன், கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். ஏன்னு சொன்னா எனக்கு இப்படி போய் எட்டியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை, இங்க வாயிலே கிடக்குது. படுக்கையில வியாதியா படுத்து கிடந்தா வாயை திறந்தா போதும், இயேசு, அந்த இயேசு நாமத்தில் எனக்கு சுகம் இருக்கிறது. இருக்கிற இடத்துல, படுத்து கிடக்கிற இடத்துல நான் எந்திரிச்சு உட்காரலாம். அதற்கு வேண்டிய பலன் எனக்கு அங்கேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசு நல்லவர். இருக்கீங்களா? எல்லாம் முழிக்கிறாங்க. ஐயா அது அப்புறம் எது ஊழியக்காரங்க எதுக்கியா அப்படின்றாங்க. ஊழியக்காரங்க எதுக்கு? இயேசு நாமத்தை பற்றி சொல்லி தர்றதுக்கு. ஹலோ, இயேசு நாமத்தை பற்றி அப்ப சொல்லி தந்துட்டா அவங்க தேவைப்படாதையா? அதுதான் அங்க விஷயமே. அதனால சிலருக்கு என் மேல கோபம், சொல்லி தந்துடுறாரு எல்லாத்தையும். நம்மகிட்ட யார் வருவா? நம்மகிட்ட யார் வருவானா, இயேசு நாமத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கயான்னு கேட்கறதுக்கு ஆட்கள் வருவார்கள். நீங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? எவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? மாய வித்தையா காட்டிட்டு இருக்கோம்? கிடையாது. இயேசு நாமத்தை பற்றி இன்னொரு தடவை சொல்லுங்க. போன வாரம் சொன்னீங்க, அதுக்கு முந்தின வாரம் சொன்னீங்க, அதுக்கு முந்தின வாரம் சொன்னீங்க, அதுக்கு முந்தின வாரம் சொன்னீங்க. இன்னொரு தடவையும் சொல்லுங்கயா, இன்னொரு தடவையும் நாங்கள் கேட்டு போகிறோம். இந்த அற்புதமான இயேசு நாமத்தை இன்னொரு தடவை சொல்லித்தாங்க. சொல்லித்தர எனக்கு அந்த நாமத்தை உபயோகப்படுத்த முடிகிறது, வல்லமையை காண முடிகிறது. இருக்கீங்களா? சரி, கடைசியா இன்றைக்கு இந்த நாமத்தை உபயோகப்படுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டம். சிலர் சொல்கிறாங்க, இந்த நாமத்தை உபயோகப்படுத்துறதுக்கு வேண்டிய விசுவாசம் எனக்கு வந்துட்டா போதுங்க, நான் இந்த நாமத்தை உபயோகப்படுத்துவேன். விசுவாசம் எதுக்கு வரணும் இந்த நாமத்தை உபயோகப்படுத்துறதுக்கு? இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, ஸ்லாக்கியம். இதுக்கு ஒன்றும் பெரிய விசுவாசம் ஒன்றும் தேவையில்லை. ஸ்பெஷல் விசுவாசம் ஒன்று வந்து இந்த நாமத்தை உபயோகப்படுத்த வேண்டியதில்லை. இந்த நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை, ஸ்லாக்கியங்க. சப்போஸ் உங்களுக்கு பேங்க்ல 10,000 ரூபா காசு இருக்குன்றீங்க. காசு இருக்குன்னா 10,000 ரூபா செக் எழுதுறதுக்கு விசுவாசம் தேவையா? நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர், நிறைய விசுவாசம் வந்த பிறகு நான் 10,000 ரூபாய்க்கு ஒரு செக் எழுதுறேன். 10,000 ரூபாய் பேங்க்ல இருக்குது, எழுதலாமே. இருக்கிற காசுக்கு செக் எழுதுறதுக்கு என்னத்துக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கிற காசுக்கு செக் எழுதுறதுக்கு ஏன் எவ்வளவு தயக்கம்? இருக்கிறதுக்கு தானே எழுதுறீங்க, இல்லாததுக்கு எழுதுறதுனா தான் கஷ்டம். எழுதக்கூடாது, ஜாக்கிரதையா போதிக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் அவர் தான் சொன்னார், நான் எழுதினேன், இது போய் இந்த பேங்க்ல போய் அந்த பேங்க்ல அங்க வர்றதுக்குள்ள என் பேங்க்ல இது வந்து சேர்ந்துரும் நினைச்சேயா, அது மிஸ் ஆயிடுச்சியா. பரலோகம் எதையும் மிஸ் எல்லாம் பண்றது இல்லை, நம்ம தான் மிஸ் பண்ணிடுறோம் பாயிண்ட்ல. அருமையானவர்களே சொல்லுகிறேன், இருக்கிறது இயேசுவின் நாமம், கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்லாக்கியம். இதை உரிமையோடு உபயோகப்படுத்துவதற்கு நான் எதுக்கு பெரிய விசுவாசத்துக்காக காத்திருக்கணும்? நான் எதுக்கு பெரிய தவம் கிடக்கணும்? நான் எதுக்கு பெரிய விசேஷமா ஏதோ விசுவாசம் வரணும்னு காத்திருக்கணும்? இருக்குது, நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துன்னு சொல்றேன். என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கையில வைப்பில் அவள் சொஸ்தமாவார்கள்னா, அப்ப நான் எதுக்கு இதுக்கு உளுந்து பிறந்து கெஞ்சிட்டு கிடக்கும்? நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல வியாதியே போ. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு இயேசுவின் நாமத்துல விரட்டுன்னு சொல்லி. பிசாசு இயேசுவின் நாமத்துல விரட்டுன்னு சொல்றாரு. ஆகவே நான் இயேசுவின் நாமத்துல பிசாசு போ என்று சொல்லுகிறேன். இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்திலே எல்லாத்தையும் நான் செய்ய முடியும். ஏன்னு சொன்னால் இது வந்து எனக்கு உரிமை போல கொடுத்துருக்கு. அந்த உரிமைக்கு 4 காரியங்கள் உண்டு. குயிக்கா சொல்லிடுறேன் பாருங்க, விளக்க போறதுல வெறும் 4 காரியத்தை. எப்படி இந்த உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த உரிமை என்னுடையது என்கிறதுக்கு 4 ஆதாரங்கள். ஒன்று, நான் வந்து தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே பிறந்திருக்கிறேன். ஆகவே இந்த உரிமை இந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. இந்த குடும்பத்தில் நான் அங்கத்தினராக இருக்கிறபடினாலே இந்த இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தன்னுடைய தகப்பன் பெயரை உபயோகப்படுத்துறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ, தன்னுடைய தகப்பனுடைய எல்லாவற்றையும் சொந்தம் கொண்டாடுறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ, அந்த உரிமை எனக்கும் இருக்கிறது. நான் தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிறேன். குடும்பத்தில் அங்கத்தினன் என்கிறது எனக்கு அந்த உரிமையை தர்றது. 2வது, நான் அந்த நாமத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன். அந்த நாமத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன் என்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாகவே நான் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாகவே ஞானஸ்தானம் பெற்றுவிட்டேன். கிறிஸ்துவுக்குள்ளாகவே நான் மூழ்கி இருக்கிறேன் என்ற அர்த்தம். ஆகவே அவருடைய நாமத்தை நான் உபயோகப்படுத்தலாம். அவரோடய நான் ஒன்றாய் விட்டேன். அவருக்குள்ளாக நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம்ன்றது அவருக்குள்ளாகவே எனக்கு ஞானஸ்தானம். இருக்கீங்களா? அப்ப அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துறது எனக்கு என்ன தயக்கம்? பிரச்சனையே கிடையாது. 3வது,
இந்த நாமம் எனக்கு ஒரு அதிகார பத்திரம் போல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவர் ஆஃப் அட்டார்னி மாதிரி அவர் கொடுத்துட்டு போயிட்டார். என் நாமத்தினாலே நீ எல்லாம் செஞ்சுக்கோன்னு சொல்லி அவர் அதிகார பத்திரம் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு. நான்காவது, இந்த நாமத்தை எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் அறிவிக்கும்படியாக, எல்லார் மத்தியிலும் போய் இந்த நாமத்தை விளங்க பண்ணும்படியாக எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாமத்தை உபயோகப்படுத்தலாம். இதுக்கு ஒரு பெரிய விசுவாசம் தேவையில்லை. இதுக்கு நான் தவம் கிடைக்க வேண்டியதில்லை, ஒன்றும் கிடைக்க வேண்டியதில்லை. நான் தேவனுடைய பிள்ளை. ஆகவே நான் கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரனாக இருக்கிறேன். இந்த நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய உரிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நாமத்தை நான் உபயோகப்படுத்துவதற்கு எனக்கு இருக்கிற உரிமையை நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் உரிமையை எடுத்துக்கொள்ளும் போது அந்த இடத்துல நான் வந்து நின்றுறேன். என்னுடைய பிளேஸை நான் எடுத்துக்கொள்கிறேன். அநேகர் இன்றைக்கு அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. அவருடைய இடத்தை எடுத்துக்க சொல்லி அவர் போயிருக்காரு. நான் போகிறேன், என் இடத்த நீ எடுத்துக்கான்னு இருக்காரு. நான் போகிறேன், என் வேலையை நீ செய். நான் போகிறேன், நீ என்ன போல இந்த உலகத்தில் இரு. நான் எப்படி இருக்கிறேனோ அது போல நீ இங்கே இரு. நான் எப்படி அங்கே இருக்கிறேனோ அது போல நீ இங்கே இரு. எப்பேற்பட்ட வல்லமை அதிகாரம் உடையவனா நான் இருக்கிறேனோ அது போல இந்த பூமியில நீ அதை செய்து காண்பி. நீ அப்படியே இருந்த பூமியிலன்னு சொல்லிதான் அந்த நாமத்தை எனக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். ஆகவே நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்றீங்களா? எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த அற்புதமான நாமம், இயேசுவின் நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம், நம்முடைய உரிமை, நம்முடைய ஸ்லாக்கியம். இந்த நாமத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். இந்த நாமத்தின் மூலமாக எதையும் இந்த பூமியில் நடப்பிக்க முடியும். பரலோகத்தில் எதையும் நடப்பிக்க முடியும், பூமியில் எதையும் நடப்பிக்க முடியும், பாதாளத்திலும் எதையும் நடப்பிக்க முடியும். இந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இங்கேருந்து நீங்கள் போகலாம். கோயிலுக்கு வரும்போது நல்லா இருக்குது ஐயா, வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லக்கூடாது. போகும்போது இந்த நாமத்தையே எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் அன்றாடம் இந்த நாமத்தை உச்சரியுங்கள். உங்கள் பாரங்கள் வந்து உங்களை ஆட்கொள்ளும் இந்த நாமத்திலே அந்த பாரங்களை எல்லாம் இறக்கி வையுங்கள். இந்த நாமத்தினாலே அதிகாரத்தை எடுங்கள். இந்த நாமத்தினாலே வெல்லுங்கள். இந்த நாமத்தினாலே ஜெயத்தை எடுங்கள். இந்த நாமத்தினாலே பிசாசை வெளியேற்றுங்கள். இந்த நாமத்தின் அதிகாரத்தை உபயோகப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. இதை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். தலைமுறை தலைமுறையாக இந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்கத்தாவே. எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர். சத்தியத்தை விளங்க பண்ணினபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்களில் ஆழமாய் பதிந்திருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இடத்தை இந்த பூலோகத்தில் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீர் அங்கே சென்று இருக்கிறீர், நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீர் இருக்கிறது போல இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கிறோம். நீர் எப்படி உன்னதங்களிலே எல்லாம் வல்லமையும் கர்த்தத்துவம் அதிகாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறீரோ அதுபோல இந்த பூமியிலே எல்லா அதிகாரம் வல்லமை கர்த்தத்துவங்களை எங்களுடைய பாதபடிகள் கீழாக வைத்தவர்களாக நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய அதிகாரத்தை இங்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் செய்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சுகத்தையும் வெற்றியும் ஜெயத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் எல்லா செழிப்பையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உச்சரிக்கிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம், சொந்தமாக்கிக் கொள்ளுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதை அனுபவிக்கட்டும். எல்லா பிசாசின் கட்டுகளும் அருந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அதிகாரத்தின் மேல அதிகாரத்தை எடுக்கிறோம். பாதாளத்தின் சகல சக்திகளையும் இயேசுவின் நாமத்திலே விரட்டுகிறோம். குடும்பங்களிலிருந்து வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலையும் சுகத்தையும் சமாதானத்தை இயேசுவின் நாமத்தினாலே வைக்கிறோம், சொந்தமாக்கிக் கொள்கிறோம். தேவ ஆசீர்வாதத்தோடு ஜனங்கள் புறப்பட்டு செல்லட்டும். சந்தோஷம் உள்ளங்களை நிரப்பட்டும். குடும்பங்களில் உடைய வல்லமை விளங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் செய்யட்டும். ஜெயத்தை காணட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.